ஸோ வாங்க நம்ம ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து தரேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இங்கே மேலே வந்து இருக்கும். ஸோ இங்கிலீஷ்னால் நீங்கள் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்னா தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா சில பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களோட வீட்டோட குடும்ப தலைவர் வந்து ஃபேமிலியோட வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை கூட வந்து வச்சுக்கலாம், இல்லை ஹஸ்பண்டை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பெனிஃபிட்ஸ்க்காக வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபோட நேம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மந்த்லி அந்த 1000 ரூபா வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து 100 நாள் வேலை திட்டம் போகும்போது இந்த மாதிரி அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்கும்போது ஸோ குடும்ப தலைவராக அந்த மகளிர் புகைப்படம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து போட்டுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிஃபோராகவே அவருடைய ஃபோட்டோ காப்பியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசென்ட்டாக ஓடிபி வர மாதிரி இருக்கிற ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அட்டை தேர்வுன்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரேஷன் கார்டுன்னு சொல்லி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஐடி ப்ரூஃப் இருக்கும் சரிங்களா? அந்த ஐடி ப்ரூஃப் வந்துட்டு ஆதார் கார்டு, அதாவது வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் ரேஷன் கொடுக்குற அட்ரஸும் வந்து ஓரளவுக்கு சேமாக இருக்கணும். இப்போ சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அப்ரூவல் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில சினாரியோஸில் வந்துட்டு இந்த வாடகை இதெல்லாம் கொடுத்தா சில சமயம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, சில சமயம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போது நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் வந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி உங்கள் பேங்க் பாஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து வச்சுக்கோங்க. அப்படிலாம் கரண்ட் பில் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் இப்போது ஓன் ஹவுஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் ரெண்டில் இருக்கிறவங்க வந்து வீடு மாறிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ வீடு நீங்கள் மாற இருக்கும்போது அந்த ப்ரெசென்ட் ஏரியா இருக்கிற வீட்டோட அட்ரஸை வந்து ஃபஸ்ட் வந்து பேங்க் பாஸ்புக்கில் வந்து அப்டேட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்குண்டான அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் ஸ்டஃப். மக்களே, இப்போ முன்னாடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரிங்கன்னா இந்த அட்டை தேர்வில் வந்து 5 வகை வந்திருக்கு. ஆனால் மெயினாக நம்ம முக்கியமானது அதெல்லாம் சொல்லணும்னா பெரிய டீட்டெயில்ஸாக வந்து போகும். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு நார்மல் காமன் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு புதுசாக ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அரிசி அட்டைன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா வகையான சலுகைகளும் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு சிலது வந்து நோ காமாடிட்டின்னு வந்து சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வெறும் இந்த கார்டு வந்து ஒரு ஐடி கார்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர அது எதுக்குமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது, கொடுக்க மாட்டாங்க. ஸோ மற்ற சுகர் கார்டுனா சுகர் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதர்ஸ் மற்றவைனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சில சலுகைகள் வந்து இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து அரிசி வந்து 35 கிலோவுக்கு மேலே வந்து அரிசி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக நார்மலாக என்னென்னா நீங்கள் அரிசி அட்டையை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இதுவே போதுமானது. ஸோ ஆதார் கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் குடும்ப தலைவர் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆணோ பெண்ணையோ கணவனோ மனைவி பேரோ கொடுத்துருப்பீங்களா, நீங்கள் குடும்ப தலைவருடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்துட்டு கேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க ஃபைனலாக. ஸோ ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கன்ஃபார்மாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும். ஸோ நீங்கள் என்னென்ன வாங்குறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மாதம் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணுறத விட நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்ஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும் போதே கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு பதிவு செய்கன்னு வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அங்கே ஏதாவது வந்து ஒரு மிஸ் ஆகிற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்ததுன்னா போகாது.
ஸோ பதிவு செய்ததுக்கப்புறம் உறுதி செய்கன்னு வரும். வந்ததுக்கப்புறம் வந்து மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்து வந்துடும். ஸோ அந்த இடத்துல குறிப்பு என்ன இருக்கோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலியமாக தான் நம்மளால் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண வந்து முடியும். ஸோ நீங்கள் இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப முகப்புக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து போங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் ஒன்ஸ் செக் பண்ணி ஸோ அந்த ஸ்டேட்டஸ் நம்பர் நோட் பண்ணிங்க இல்லைங்களா, அதை நீங்கள் போட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து செக் பண்ணிக்கலாம். உடனடியாக அப்ரூவ் ஆகாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து செக் பண்ணிக்கலாம். 4 to 5 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும். இல்லைன்னா சம்டைம்ஸ் டிலே கூட வந்து ஆகலாம். இப்போது இந்த எலெக்ஷன் டைம் பீரியட் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை, ஆவண சரிபார்ப்பு நிலையில் வந்திருக்கு. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட் போகும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு அப்ரூவ் வந்த உடனே உங்களோட இது வந்துட்டு இதாகும். இந்த இடத்துலேயே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய நாம் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு பேக்கப்புக்காக அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து வச்சு